பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலில் நடித்து பிரபலமான சித்து என்கிற சித்ரா கடந்த 2020ஆம் ஆண்டு டிசம்பர் 15ஆம் தேதி பூந்தமல்லி அருகே உள்ள தங்கும் விடுதியில் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக கிடந்தார். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட சித்ராவின் கணவர் ஹேமந்த் அண்மையில் வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்டார். இதையடுத்து நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து சித்ராவின் தந்தை காமராஜ் மேல்முறையீடு செய்தார். இந்த நிலையில் திருவான்மியூர் ராஜாஜி நகரில் உள்ள வீட்டில் சித்ராவின் தந்தை காமராஜ் தூக்கிட்ட நிலையில் சடலமாக கிடந்தார். அவரது சடலத்தை மீட்ட போலீசார் சந்தேக மரணம் என்று வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளரான காமராஜுக்கு வயது 64. தனது மகள் சித்ராவின் உயிரிழப்புக்கு காரணமானவன் சுதந்திரமாக சுற்றுகிறானே என்று தனது மனைவி மற்றும் உறவினர்களிடம் மன உளைச்சலில் பேசி வந்த நிலையில் காமராஜ் உயிரிழப்பு குடும்பத்தினரை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. மகள் சித்ரா இறந்த பின்பு காமராஜ் தனது மகளின் அறையிலேயே படுத்து உறங்குவது வழக்கம். திங்கட்கிழமை இரவு உறங்கச் சென்ற காமராஜ் இன்று அதிகாலை 4 மணி வரை எழாமல் இருந்ததால் அவரது மனைவி குடிக்க பால் வேண்டுமா என கேட்டபோது வேண்டாம் என கூறியதாகவும், காலை 7 மணி வரை அறை கதவு திறக்காததால் சந்தேகமடைந்து அவரது மனைவி பார்த்தபோது மகளின் துப்பட்டாவால் தூக்கிட்ட நிலையில் காமராஜ் சடலமாக கிடந்ததாகவும் அவரது மனைவி தெரிவித்தார். பால் வச்சு 4 மணிக்கு கூட நான் பார்த்தேன். நான் உட்கார்ந்து 4 மணி பார்த்து 6 மணிக்கு நான் சரிட்டு போய் பார்த்தேன். நின்றுக்கிறாரு. சரி உள்ள போய் மறுபடியும் பார்த்தா இது மாதிரி வந்து சித்ரா ரூம்லயே பண்ணிக்கிறேன்ப்பா. அவர் ரூம்லயே தான் பண்ணிக்கிறாரு. என் வீடு சுருகாடாயிடுச்சு. நல்லா இருப்பானா அவன்? என் வீடு சுருகாடாயிடுச்சு. என் பொண்ணையும் சாவடிச்சுட்டா. என் பொண்ணையும் சாவடிச்சுட்டா. யாரும் சாவடிக்க போறான்னு தெரியலையே. இது குறித்து விசாரித்து வரும் திருவான்மியூர் போலீசார் காமராஜ் சடலமாக கிடந்த படுக்கை அறையின் கதவு உள்பக்கமாக பூட்டப்பட்டிருந்ததால் அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்திருக்கலாம் என்று தெரிவித்தனர். ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளர் தனது மகளின் சாவுக்கு நீதி கிடைக்கவில்லையே என்று விபரீத முடிவை தேடிக்கொண்டதாக கூறப்படும் சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன் மற்றும் வேல்ராஜ்.